காவேரி, விஜய் 2 பேருமே சேர்ந்து அம்முவ காப்பாத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வந்தோனே தாத்தா ஓடி போய் ஹக் பண்ணிக்கிறாரு. "என்ன அம்மு நீ நல்லா இருக்கியா?" அப்படின்னு சொல்லிட்டு. "தாத்தா யாரோ ஒருத்தவங்க என்ன கூட்டிட்டு போயிட்டாங்க தாத்தா. நான் வேண்டாம் வேண்டாம் எங்க அப்பா கிட்ட கொண்டு போய் விடுங்கன்னு நான் சொன்னேன். ஆனா அவங்க என்ன கேட்கவே இல்ல. என் வாயெல்லாம் மூடிட்டாங்க தாத்தா" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி குழந்தை சொல்லுது. "இங்க பாரும்மா பயப்படாத. அப்பா வந்துட்டார்ல ஒன்றும் இல்லை நீ பயப்படாத" அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்றாரு. ஆமா குழந்தை ரொம்ப பயந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க குழந்தைய. "ஒன்றும் இல்லை அம்மு நான் இருக்கேன்ல நீ பயப்படாத" அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. "இங்கே பாரு இனிமே யார் கூப்பிட்டாலும் நீ போகக்கூடாது புரியுதா?" அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. "ஆ ஓகே மிஸ் கண்டிப்பாக நான் போக மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. "சரி நீ மேலே போ" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. அங்கே அந்த குழந்தை மேலே போகிறாங்க. "இங்கே பாருங்க எல்லாத்துக்குமே காரணமே அந்த ராகவ் தான்" அப்படின்னு அவங்க சித்தப்பா சொல்கிறாரு. "இங்கே பாரு விஜய் நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு சரியா? உன்னை எங்களால் காப்பாற்ற முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு எங்கள் உடம்புல எதுவுமே இல்லை. அப்போ வந்து பாட்டி இருந்தாங்க உன்னை காப்பாற்றணும்னு சொல்லி போராடினாங்க தெரியுமா? அவன்கிட்டேருந்து நீ எப்படி தான் தப்பிக்க போற? நம்ம எந்த ஊருக்கு எங்கே போனாலும் அவன் ஏதோ ஒரு வகையில் வந்து ஒரு டார்ச்சர் கொடுத்துட்டே தான் இருக்கான்" அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்ருக்காரு. "சரி விடுங்க தாத்தா எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். நீங்கள் அதையே யோசிச்சுட்டு இருக்காதீங்க" அப்படின்னு விஜய் போகிறாரு. "காவேரி நான் வீட்டுக்கு போகிறேன்" அப்படின்னு சொல்கிறாங்க. "இங்கே பாரு காவேரி நீ தனியாக போக வேண்டாம். நான் வந்து உன்னை விட்டுட்டு வரேன் வா" அப்படின்னு விஜய் கூட்டிகிட்டு போய் காவேரியை விடுறாரு. குழந்தையும் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு குழந்தையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. சாரதா பார்க்குறாங்க. பார்த்தோன்னே அப்படி கட்டி பிடிச்சி முத்தமாக கொடுக்குறாங்க. "ஒன்றும் இல்லைல்லம்மா நீ நல்லா இருக்கல்ல" அப்படின்னு சொல்லிட்டு. "அம்மா அம்முக்கு ஒன்றும் இல்லை. அந்த ராகவ் இருக்கான்ல அவன் தாம்மா கடத்திட்டு போயிட்டான். நமக்கும் அவன் தான் எதிரி இவங்களுக்கும் அவன் தாம்மா எதிரி" அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே அப்படியே சாரதா ஷாக் ஆகுறாங்க. "என்ன இது ராகவ பற்றி இவ பேசுகிறா" அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கேட்குறாங்க. "இங்கே பாருங்க 2 பேருக்கும் ஒரே எதிரி தான். அவன் தான் அம்முவை கடத்திட்டு போயிட்டான்" அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. இப்போ பரவாயில்லல அந்த பாவி நல்லாவே இருக்க மாட்டான். எதுக்காக போட்டு நம்மளை இப்படி படுத்தி எடுக்கிறானோ தெரியல. இந்த மாதிரி ஒரு சின்ன குழந்தைய கடத்தியிருக்கான் அப்படின்னு சாரதா பயங்கரமாக திட்டுறாங்க. "அம்மா அவனை போட்டு விஜய் அவர் அடின்னா அடிச்சிட்டாரு. செமத்தியா போட்டு அடிச்சிட்டாரு தெரியுமா? அவன் கை காலெல்லாம் உடைச்சிட்டாரு" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. "அவனுக்கு வேணும்டி அவனுக்கு வேணும். அவன் கை காலம் நல்லா உடைக்கணும். அவனை எவ்வளோ தைரியம் தான் ஒரு குழந்தைய போய் அவன் கடத்தியிருப்பான்" அப்படின்னு சொல்லிட்டு சாரதா ரொம்ப வருத்தப்படுறாங்க. "சரிம்மா நான் கூட்டிகிட்டு போகிறேன்" அப்படின்னு விஜய் அங்கேருந்து அம்முவை கூட்டிகிட்டு போகிறாரு. காவேரி ரொம்ப ஃபீல் பண்ணி அவங்க அம்மா கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. "அம்மா